திட்டங்களும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களும் பெரிய திட்டங்களும் மாறாதவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவேதான் தேவன் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறார். இல்ல, ரொம்ப அநேகருக்கு கிடைக்காத பாக்கியங்கள். ஆமா, இவைகளையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 4 ஆண்டுகள் ஏதாவது வேதாகம கல்லூரி ஹாஸ்டல்ல இருந்து படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் லகுவாக, இல்லையா, எஃபர்ட்லெஸ்ஸா வீட்டில் இருந்தபடியே நாம் படிக்கிறோம். ஸோ இன்றைக்கு நாம் தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். 10 பாடங்கள் முடித்து விட்டோம், இல்லையா? இன்றைக்கு 11வது பாடம் மனசாட்சி. இதில் நாம் இன்றைக்கு 2வது வகுப்பு, இல்லையா? முதல் வகுப்பு முடிந்து இன்றைக்கு 2வது வகுப்பு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதனுடைய தலைப்பு மனசாட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து. ஆமா, தேவன் நமக்கு தந்த அருமையான புஸ்தகத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். யார் வாசிக்கிறாங்க? மனசாட்சியில் இருந்து உருவாகும் 6 உணர்வுகள் யாவை? எஸ், வெரி குட். எஸ், கிறிஸ்டியன். தகுதியின்மை, தோல்விகள், பாவங்கள், தாழ்மை, பாதுகாப்பின்மை, குறைபாடுகள். வெரி குட், வெரி குட். எல்லாரும் எழுதிருப்பீங்க. மனசாட்சியிலிருந்து உருவாகும் 6 உணர்வுகள். இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்லலை, சரிங்களா? நாம் சத்தியத்தை அறிய முன்பதாக, சத்தியத்தை சரியாக அறிவதற்கு முன்பதாக நாம் எல்லாருமே எப்படி நினைச்சுக்கிட்டோம்? ஐ எம் நாட் குவாலிஃபைடு, ஐ எம் அ ஃபெயிலியர், ஐ எம் அ சின்னர். அப்புறம் எப்போவுமே என்னது? லோ எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் பாதுகாப்பு இல்லை, குறைபாடுகள், இந்த உணர்வோடு இருந்தோம், இல்லையா? எல்லாரும் அதை திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கு நமக்கு என்னன்னா, நாம் இவைகளில் எல்லாவற்றிலும் தேறி இருக்கிறோம், இன்னும் தேர வேண்டும், சரிங்களா? யாருமே பைபிள் திறக்காம சொல்லுங்க. இதுல 6ல் 1 தகுதியின்மை. அது உண்மைதான், நம்ம எல்லாருமே அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தோம். நாம் தகுதி அடைந்து விட்டோம் என்று நம்ம அடிக்கடி பார்க்கிற சில வசனங்கள் சொல்லுங்க. என்ன நம்பரை மாத்திரம் சொல்லுங்க. நாங்கள் முற்றிலும் தகுதிப்படுத்தியும் முற்றிலும் வல்லமைப்படுத்தியும் இருக்கிறோம். 10:14 நாங்கள் முற்றிலும் பரிசுத்தப்படுத்தியும் முற்றிலும் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம், பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வெளிச்சத்துல வருகிற அடுத்த சந்ததி பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்வார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த உணர்வுகளுக்கு காரணமா இருந்தது என்னது? மனசாட்சி, அறியாமை. ரெண்டுமே நல்ல பதில் பாருங்க. வேதத்தில் உள்ள இந்த வார்த்தைகள் நமக்கு மாம்சமாகவில்லை. வெரி குட், காட் இஸ் குட். எஸ் பிரதர், 2வது क्वेश्चन போய்டும். நம்முடைய ஆவி எதை போல யாருக்கும் இடையில் செயல்படுகிறது? சிஸ்டர் கிரேஸ். பகுதி முழுக்க வாசிக்கிறீங்களா? தொப்புள் கொடி உறவிடப்படுறது. மற்றது ஆவி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு ஆவி. வெரி குட். ஆமா, எல்லாரும் நம்ம தேர்கிறோம். கரெக்டான பதில் சொல்றீங்க. ஆமா, நம்முடைய ஆவி எதை போல யாருக்கும் இடையில் செயல்படுகிறது என்றால், பேஜ் 17 எல்லாருமே எழுதியிருப்பீங்க.
இருந்தாலும் நமக்கு இதை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வடிவமைப்பில் மனிதனின் ஆவியானது தேவனுடன் தொடர்பு கொள்ளும்படியான ஒரு தொப்புள் கொடி போன்றதொரு அமைப்பை வைத்திருக்கிறது. குழந்தை தனது தாயின் கருவறையில் இருக்கும்போது தொப்புள் கொடியினால் இணைக்கப்படாது இருக்குமானால் எப்படி வாழ முடியாதோ அது போலவே இந்த இணைப்பு இல்லாதே போனால் ஆவியான மனிதனால் வாழ முடியாது. இல்லையா? கிறிஸ்தவத்துல பிரதானமானதே தேவனோடு உள்ள உறவு தான். இல்லையா? எல்லா சப்ளையும் அவரிடத்துல தான் வரணும். நன்மையான எந்த ஈவும் அவர் தான் அருளுகிறார். ஓகே, இதை குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். நம்முடைய ஆழ்மனதில் குடியிருக்கும் நன்மை தீமை அறிவானது சிறு வயதிலிருந்து யார் யாரிடமிருந்து பெற்றவை? எஸ் சிஸ்டர் பவானி. நம் பெற்றோரிடம் இருந்து அல்லது எங்களுடைய பெற்றோரின் பெற்றோரிடம் இருந்து இவன் ஆதாமிடம் இருந்தும் கூட டிஎன்ஏ வழியாக எங்கள் ஆழ்மனதில். ஓகே ஓகே. இன்னும் நம்ம மனசாட்சி யாரிடமிருந்து பெற்றவை சொல்லுங்க. எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. யாராவது சொல்லலாம். வெரி குட். பிசாசு சொல்லலாம். வேற யாரு சொல்லலாம்? வேற யாரு சொல்லலாம்? ஓகே, சூழ்நிலை. வேற? அநேக போதகரிடந்து நான் தவறான மனசாட்சியை பெற்றுள்ளோம் இல்லையா? சிறு வயதிலிருந்து நம்ம பெற்றோர் நம்மை ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். சிறு வயதிலே களையை விதைச்சிடுறாங்க. என்ன களையை விதைக்கிறாங்க? யூ ஆர் நாட் குவாலிஃபைடு, யூ ஆர் அ ஃபெயிலியர், யூ ஆர் அ சின்னர் இல்லையா? ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அங்கேயே விதைச்சிடுறாங்க. ஆமா, இப்போ பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதாயும் மிகவும் நடைமுறை உள்ளதாகவும் இருக்கிறது. சோ பிராக்டிக்கல். வாட் டஸ் இட் மீன்? அப்படின்னா என்ன பொருள்? நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக இருக்கிறோம். இப்போ பாருங்க, எல்லாருடைய மனதிலையும் இதுக்கு நேர் விரோதமானது வந்துட்டு நாம தகுதி அடைஞ்சிருக்கிறோம். ஐ எம் நாட் அ ஃபெயிலியர் கேஸ், ஐ எம் நாட் அ சின்னர், இல்ல ஐ எம் ஃபுல்லி ப்ரொடெக்டட். எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்து பாருங்க. அப்போ நம் மனதில் குடியிருக்கும் நன்மை தீமை அல்லது மனசாட்சியானது, நம்மை குறை சொல்லும் மனசாட்சியானது சிறு வயதிலிருந்தே யார் யாரிடமிருந்து பெற்றோம் என்றால் எங்க ஆரம்பித்தது? ஆதாமிடத்திலிருந்து ஆரம்பித்தது இல்லையா? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். எதனால? ஆதாம் செய்த பாவத்தினால. அங்கே ஆரம்பித்து தொடர்ந்து அதை நமக்கு திரும்ப திரும்ப அதுக்கு தீனியை போட்டு 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 இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலேயே இந்த உலகத்தை விட்டு எத்தனை விசுவாசிகள் கடந்து செல்கிறார்கள்? சுமாரா எத்தனை % இருக்கும்? சும்மா சொல்லுங்க. 99. அப்படிதான் இருக்கு. கரெக்ட். பாருங்க, ஏன்னா நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். பாருங்கள், யாரெல்லாம் இப்படி நான் ஓப்பனா சொல்றேன், பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு இருக்கிற ஊழியர்கள், பாஸ்டர்மார், இவங்க வசனத்தை விட அல்லது தேவனை விட பிசாசை ரொம்ப பெருசாகிட்டாங்க இல்லையா? யோசித்து பாருங்க, நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இன்னும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறவங்க கூட பிசாசுக்கு அப்படி பயப்பட மாட்டாங்க. பிசாசு அவங்க ரொம்ப பெருசாக்கல. ஆனா இவர்கள் பிசாசுன்னு பேசி அவிசுவாசத்தை விதைத்து மனசாட்சியை கெடுத்து கொள்ளத்தக்கதாக அப்போ நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்கிற கிருபை
இந்த கிட்டத்தட்ட எல்லா 6 காரியங்களிலும் நம்ம தேறி இருக்கிறோம். நாம் தகுதி அடைந்திருக்கிறேன் என்கிறதை வெளிச்சம் ஓரளவு வந்திருக்கு. சரிங்களா? இன்னும் நம்ம இதுல தேர வேண்டும். தோல்விதான் என்னுடைய தலையெழுத்து என்கிற எண்ணம் மாறி இருக்கிறது. நான் பாவி அல்ல, பரிசுத்தவான், பரிபூர்ணமாக்கப்பட்டவன், நீதிமான் என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்திலே துளிர் விட்டிருக்கிறது. தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். முன்னாலாம் நீங்க எல்லாரும் டிராவல் பண்றவங்க இல்லையா? பல தேசங்களுக்கு பலர் நீங்க டிராவல் பண்றீங்க. முன்னால நீங்க ஃப்ளைட்ல போனாலே ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா? இப்ப எத்தனை பேருக்கு அந்த பயம் போயிருக்கு இல்லையா? ஆமா. அப்போ எல்லா ஆசீர்வாதங்களும் அருமையானவர்களே உள்ளே இருந்துதான் வருகிறது. ஓகே, அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 4. பொதுவாக மனிதர்களின் மனசாட்சி எந்த 3 அடிப்படையில் நியாயம் செய்கிறது? எஸ் சிஸ்டர் மேம். உங்களோட மனசாட்சி நல்ல வேலை செய்ய நம்ம வழி நடத்தவோ சோதனை செய்யவோ படுவதில்லை. மாறாக வெரி குட். ஒன்று நாம் என்ன செய்கிறோம், எப்படி தோற்று போனோம், எவ்வளவு மோசமானவர்கள் என்ற அடிப்படையில் நம்மை சிந்திக்க வைக்கிறது. வெரி குட். ஆமா, தெளிவாளி இருக்கு பாருங்களேன். நாம் என்ன செய்கிறோம், எப்படி தோற்று போனோம், நாம் எவ்வளவு மோசமானவர்கள் போன்றவற்றின் அடிப்படையில நம்மை நியாயம் தீர்க்கவே செய்கிறது. இன்னும் நம்ம இதுல நிறைய தேர வேண்டியது. ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன். நீ ஒரு ஏர்போர்ட்டுக்கோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க, டிராஃபிக்ல மாட்டிட்டீங்கன்னு வச்சுடுவோங்க. மனசாட்சி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருது? நீ எப்பவுமே இப்படிதான், நீ ஒரு 1/2 hourக்கு முன்னாலே புறப்பட்டுருக்கணும், நீ சரி வர மாட்டா இல்ல. இந்த உணர்வு வந்தாலே நம்ம ஸ்டேஷன்ல போறதுக்குள்ளாக ட்ரெயின் போயிடும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அங்கே எதை நாம் அனுமதிக்க கூடாது. ஒரு தாழ்வு மனப்பான்மையோ, நான் சரியில்லை, நான் எப்பவுமே இப்படிதான், இப்படி நீங்கள் உங்களை நீங்களே நியாயம் தீர்க்க கூடாது. நம்மை நாமே நியாயம் தீர்க்க ஏன் நம்மீது நமக்கு அதிகாரம் இல்லை? நான் திரும்ப சொல்றேன், யோசிங்க. நம்மை நாமே நியாயம் தீர்க்க நம்மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன் சொல்லுங்க? நம்முடைய நாங்கள் தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்களாக்கி விட்டார். அதனால எங்களுக்கு இப்பொழுது நாம் யாருடையவர்களாக இருக்கிறோம்? தேவனுடையவர்கள். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தேவர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எனவே நீங்கள் உங்கள் மீது தீர்ப்பு சொல்ல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்கள் மீது தீர்ப்பு சொல்ல வேண்டியது எதுனா தேவனுடைய வார்த்தை. ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, அநேக காரியங்களிலே தவறுனவன் தாவீது. ஆமா, ஆனால் அவன் என்ன சொல்றான்? என் தேவன் என் மேல் பிரியமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார் பாருங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. என் தேவன் என் மேல் பிரியமாய் இருக்கு. அதாவது என்ன சொல்லலாம்? இப்படி சொல்லுவோம், ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஆமா, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, தேவனுடைய ஆவியானவர் நம்மை சரி செய்து கொண்டு இருக்கிறார். உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, இந்த இயேசுவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஏசப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என்பதை விட அவருக்கு என்னை அதிகமாக பிடிக்கும். அல்லேலூயா.
இந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் தாவீது சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மாத்திரமல்ல தேவனை பற்றி சரியான வெளிப்பாடுகளை பெற்றார். இல்ல, பெரிய சவால் நிறைந்த ஒரு வார்த்தை அதுங்க. தேவனுக்கு என்ன இல்ல, அவர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்த ஒரு மனிதனால் சொல்ல முடியும் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒருவரும் கிடையாது, தாவீதுக்கு கிடையாது. அப்ப நாம வந்து எவ்வளவு ஒரு திருப்தியா சந்தோஷமா, சரிங்களா, எந்த சூழ்நிலை வந்தாலும் பவுலை போல மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எரிச்சல் அடையாதீர்கள், உங்களை நீங்களே நியாயம் தீர்க்காதீர்கள், ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். பிள்ளைகள் படிக்கல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, இவ்வளவு நாள் பாரம் சுமந்தது போதும், இனிமே சுமக்காதீர்கள். பாரம் சுமந்ததுனால அவர்களுடைய ஆசீர்வாதம் டிலே ஆகுதுன்னு அறிந்து கொள்ளுங்க. பிசாசு சொல்லுவான், ரொம்ப மோசம், இது ஏன் குடும்பத்துல இவர் ரொம்ப மோசமானவர் வந்து சேர்ந்துட்டாரு. அப்படி இடம் கொடுத்தீங்கன்னா, அப்படி நீங்களே உங்களை குற்றவாளி என்று தீர்த்து கொண்டீர்கள் என்றால், அருமையானவர்களே, அவருடைய சால்வேஷன் இன்னும் டிலே ஆயிரும். சகஜமாக இருங்க, எல்லாரோடும் சகஜமாக பேசுங்கள், சகஜமாக பழகுங்கள். நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. இந்த சென்ஸ் என்னது, தவறான நபரிடத்துல நீங்க சகஜமாக பேச மாட்டீர்கள், சரிங்களா. நாம் யாவருமே தீமையை நன்மையாக மாற்றிக்கொள்ள சக்தி மிக்கவர்கள். நாம் யாவருமே, இப்படி சொல்றேன், யாவருமே தீமையான நபரை நல்லவர்களாக மாற்றிக்கொள்ள சக்தி மிக்கவர்கள் என்கிற ஆழமான வெளிச்சத்துக்குள்ள வந்துருங்க. அப்ப எல்லாருமே நீங்க யாருக்காலாம் ஜெபம் பண்ணீங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமா, நீங்க விசுவாசிங்க. எங்க வீட்டுக்கு வந்த சன் இல்ல, எங்க வீட்டுக்கு வந்த ஒய்ஃபு அல்லது ஹஸ்பண்டு, பேர பிள்ளைகள், இவர்களை தேவன், இப்படி நான் டைரக்டாவே சொல்றேன், உங்கள் அவிசுவாசமே அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம். எந்த வசனம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது வெரி குட். அப்ப நம்ம வீட்டார் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா என்ன காரணம்? அவ்வளவுதான், சரிங்களா. இப்படி யோசிச்சுருங்க. எப்பா இவ்வளவு நாள் போட்டு மண்டையை உடைச்சேன், ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணேன், ஆலோசனை கொடுத்தேன், இனிமே நான் யாரையும் திருத்த மாட்டேன், என் தேவன் பார்த்து கொள்வார், எங்க குடும்பத்துல ஒருவரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசிக்க துவங்குங்க, பேசுங்க, கலகலப்பா இருங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. ஆமா ஆமா ஆமா. ஆசீர்வாதங்கள் உள்ளே இருந்து வெளியே வருகிறதா, வெளியே இருந்து உள்ள வருகிறதா? உள்ளே இருந்து வெளியே. உள்ளே இருந்துதான் வெளியே வருகிறது. அப்போ உங்களுடைய இருதயத்துல இருக்கிற விசுவாசம் கண்டிப்பா எல்லாருக்கும் பலன் அளிக்கும். கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாராக. எத்தனாவது கொஸ்டின் பிரதர்? 5வது. கொஸ்டின் நம்பர் 5. நம் ஆத்மா கொண்டுள்ள 3 பகுதிகள் எவை? வெரி குட். நம் ஆத்மா கொண்டுள்ள 3 பகுதிகள் யாவை? Brother Philip, are you ready? Yes, brother. Mind, will, emotion. Mind. Next one is brother. Will. Will. Okay. Mind, will, and feelings, emotion. Yeah, feelings. Emotions. Okay. Emotion. What else can we add along with this? இதோடு கூட நம்ம வேற என்ன சொல்லலாம்? கேள்வியும் பதில வாசிக்கிறேன். அங்கே நம்முடைய ஆத்மா கொண்டுள்ள 3 பகுதிகள் பேஜ் 17 இருக்கு பாருங்க. அந்த ஆத்மாவானது மிடில் இருக்கு. ஆத்மாவானது மனம், விருப்பம், உணர்ச்சி என 3 பகுதிகள் கொண்டன. இந்த மனம், விருப்பம், உணர்ச்சிக்கு வேற என்ன வேர்டு இருக்கு? எண்ணம். வெரி குட். தாட்ஸ், எண்ணங்கள், தாட்ஸ். வேற சிந்தை. வெரி குட். சிந்தை. வேற
மனசாட்சி. இருதயம், இது மனசாட்சி கூட அதுல சேர்க்கலாம் பாருங்க. நம்ம ஆத்மா கொண்டுள்ள பாருங்க, மனிதன் எத்தனை பகுதியா இருக்கிறான்? 3 பகுதி. ஆவி, ஆவி, சரீரம். சரீரம். ஆவிக்கும் சரீரத்துக்கும் இடையில இருக்கிறதா இது எது? எண்ணங்கள், மனசாட்சி, உணர்ச்சி, விருப்பம், மனம், இருதயம், தாட்ஸ். இவைகள் எங்கே இருந்து சப்ளையை எடுத்தா ஆசீர்வாதமா இருக்கும்? ஆவியில இருந்து. நாம் அடிக்கடி சொல்லுறோம் பாருங்க, நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம், பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், இயேசு செய்த கிரியைகளை விட பெரிய கிரியைகளை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறோம், நம்மால் கூடாத காரியம் ஒன்றும். இது எல்லாம் நம்முடைய ஸ்பிரிட் மேல இருக்கு. இப்படி அப்போ சரீரம் என்பது மேனிஃபெஸ்ட் ஆகிறது, வெளிப்படுத்துவது, வெளியே கொண்டு வருவது. அப்போ ஆவியிலே பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வருவதற்கு நம்ம மனசாட்சி, அல்லது நம்முடைய ஆத்மா, அல்லது நம்முடைய எண்ணங்கள், அல்லது நம்முடைய உணர்வுகள், அல்லது நம்முடைய சிந்தையை சரி செய்யறதுதான் நம்முடைய பிரதானமான வேலை. இதற்கு பவுல் என்ன கொடுத்திருக்கிறார்? இந்த ப்ராசஸுக்கு பவுல் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். என்ன பெயர்? மனம் புதிதாகுதல், ரெனிவல் ஆஃப் த மைண்ட். அதுதான் நம்முடைய வகுப்புல நடக்கிறது. அப்போ அந்த மனம் புதிதாகும் பொழுது இன்னும் கொஞ்சம் யோசிங்க, மனம் புதிதாகுதல் என்றால் என்ன? ஆவியிலே நாம் பெற்றுள்ள ஆசீர்வாதங்களை மனம் அல்லது சிந்தை ஏற்றுக்கொள்ளுவதுதான் மனம் புதிதாகுதல். தேவன் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். ஆமா, நாம் நம்முடைய ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுவதுதான் மனம் புதிதாகுதல். நீங்க நம்ம முன்னாலே அறியாம இருந்ததுனால ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை? நாம் தகுதியாக நம்முடைய ஆவி மனுஷனை குறித்தே சபைக்கு அறிவு இல்லை இல்லையா? ஸ்பிரிட் மேனை குறித்து அறிவு இல்லை. நம்ம அந்த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வகுப்பு முடிஞ்சுதா நமக்கு? சிஸ்டர் லிதியா? முடிஞ்சது. ஆமா, நம்முடைய ஆவி மனுஷனோட தான் நம்ம லைஃப் லாங் டீல் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? அது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான் என்னது? பிரசங்கம், புக்கு, நம்ம டிஸ்கஷன் எல்லாமே. ஏசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, பிசாசு சொல்றான் இப்படி எழுதி இருக்குங்கிறான். ஏசு என்ன சொல்றாரு? இப்படியும் எழுதி இருக்கிறதே. சோ கிளியர். நம்ம எல்லாருமே நீங்க தேறி இருக்கிறீங்க, நானும் உங்க மூலமாக நானும் தேறிக்கொண்டே இருக்கிறேன் பாருங்க. அப்போ உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? மரணத்தையும் ஜீவனையும் யார்தான் வைத்தார்? தேவன் தான் வைத்தார். ஆமா ஆமா, இதெல்லாம் நம்ம ரொம்ப கிளியர் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன்ல. மரண வசனத்தையும் அவர் தான் வச்சாரு. ஆமா, வெரி குட். கொஸ்டினுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டாரு, விடைத்தாளுக்கு பதிலும் கொடுத்து. எப்ப நீ ஜீவ வசனத்தை தெரிஞ்சுக்க நீ நல்லா இருப்பா இல்ல? ஆமா, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எவ்வளவு நாள் நன்றா இருக்கணும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும். அதுதான் அப்பாவுடைய விருப்பம். எப்படி நம்முடைய பிள்ளைகள் பொல்லாதவர்களா இருந்தாலும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்து இவர்கள் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளை குறித்து அப்படி நினைக்கிறோம். அப்போ நம்முடைய பரமபிதாவானவர் நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே நம்ம நேசித்த தேவர் அந்த எண்ணத்தை மாற்றவே மாட்டார். அவருடைய அன்பு மாறவே மாறாது. சரிங்களா? சந்தோஷம் களி கூறுங்க. உங்களுடைய மனநிலையை மாற்றுங்கள், குடும்ப நிலை மாறும். மனநிலை மாறவில்லை என்றால் குடும்ப நிலை மாறாது. உங்களை எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். எப்பொழுது விசுவாசிக்க முடியும்? மனநிலையை மாற்றும் பொழுது. ஒரு உதாரணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, உங்க பேர பிள்ளை தவறான வழியில போகிறான்னு வைங்களேன். அது என் பிள்ளை திருமணம் வேண்டாம் என்று இருக்குது.
அந்த பிள்ளையினுடைய மனசு எப்போ மாறி திருமணத்துக்கு ரெடி ஆகும் சொல்லுங்க? நாங்கள் தான் விசுவாசித்து நாங்கள் நீங்க விசுவாசித்தா மாறும். ஏன்னா அப்படிதான் சொல்லியிருக்கு, நீ விசுவாசித்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பாய். நாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்போம். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? கண்டிப்பா என் பிள்ளைகள் எல்லாம் பெஸ்டா இருப்பாங்க, நானுங்க கண்டிப்பா என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் புதிய உடன்படிக்கையை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி ரிலாக்ஸா இருக்கிறீங்களா? ஏன் ரிலாக்ஸா இருங்க. ஆமா, நான் சொன்ன பாருங்க, அடிக்கடி நம்மை நாமே குற்றப்படுத்துகிறோம் இல்லையா? என்ன நான் சரியில்லை, நான் எப்பவுமே லேட்டா தான் புறப்படுவேன். இவைகள் மெயினா எப்படி வந்ததுன்னா, கணவனை குறித்து மனைவியும், மனைவியை குறித்தும் கணவனும் சொல்லுகிற தீர்ப்பு ரொம்ப ஆழமா போயிட்டு. ஆண்கள் என்ன சொல்றோம்? நீ சரியில்லை, இல்ல நீ பெர்ஃபெக்ட் இல்ல, நீ இதை செய்யல அதை செய்யல, இதெல்லாம் உள்ள போயிடுது. இதுல இருந்து தப்பித்து கொள்ள ஒரே வழி, உங்க எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்ல ப்ராசஸ். எந்த ப்ராசஸ்? பொறுமையோடு விசுவாசத்தை காத்து கொள்வது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, God is good. Yes, brother. தொப்புள் கொடியை அறுத்தது ஆதாமா ஆண்டவரா? வெரி குட். யார் சொல்லணும்? லிதியா சிஸ்டர். எஸ், ஆதாம் தான் தொப்புள் கொடியை அறுத்தது ஆண்டவர் சொல்றார். வெரி குட். ஓகே, இப்போ வெரி குட், இது எல்லாரும் தெரியும். வெரி குட் சிஸ்டர், கரெக்டா சொன்னீங்க. இப்போ அவன் வேற எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம்? வழக்கம் போல தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்குள்ள பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வந்த பொழுது ஏன் அவன் ஒழித்து கொண்டான் என்றெல்லாம் தெரியும். அவன் என்ன செய்திருக்கணும்? மன்னிப்பு கேட்டிருக்க. வெரி குட். நல்ல கூலா வந்து, அப்பா நாங்க தப்பு பண்ணிட்டோம் இல்ல, அவர் மன்னிக்கிறது வள்ளல். அவர் அழகா இருக்காரு ஃபாதர் பெர்க்மன்ஸ், இல்ல வள்ளல் அவர். ஆமா, நம்ம ஏற்கனவே போன வகுப்புல எடுத்த ஒரு கேள்வியை கேட்கும்படியாக ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். எதனால ஒழிந்து கொண்டார்கள் பாருங்க. ஏனென்றால் நாம் நல்லவர்கள் அல்ல என்று மனசாட்சி சொல்லிட்டே இருக்கு. நீ நல்லவர்கள் அல்ல, நீ நல்லவன் அல்ல, நீங்க ரெண்டு பேருமே சரியில்லை. நான் சிறந்தவன் அல்ல என்று சொன்னதுனால யாரு என்ன செய்தாங்க? நான் சிறந்தவன் அல்ல என்று ஒருவனுக்கு மனசாட்சி சொன்னதுனாலே அவன் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்தான். அது யூதாஸ். கரெக்ட், யூதாஸும் கரெக்ட் தான் இல்ல? ஆமென். பாருங்க, நல்லவர் அல்ல என்று பவுல் சொன்னானா இயேசு சொன்னாரா? இயேசுவே சொன்னார். ஆமா, ஒருவனும் நல்லவன் அல்ல அப்படின்றார். கர்த்தர் நல்லவர். பாருங்க அருமையானவர்களே. அப்போ எல்லா ஃபெயிலியர் கேஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, இப்படிதான் இருக்கும். சவுல் ராஜா எடுத்துருங்களேன். தங்களை பற்றி, தங்களுடைய தகுதியை பற்றி, தங்களுடைய ஸ்கில்ல பற்றி அறியாத சபை இன்னைக்கு பரிதாபமா இருக்கு. தங்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறது, தங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது அவருடைய கிருபை. இன்னும் நாம் வளருவோம். 7வது கேள்வி போயிடலாம். அது ஆள் மனது என்ன செய்கிறது, மனசாட்சி என்ன செய்கிறது? பேபி ராணி சொல்லலாமா? ஓகே, யோகேஸ்வரி, மெர்சி எல்லாம் சொல்லலாம். ரஞ்சனி, ரூத், ஜான், சலோமி, எஸ் ஸ்ரீதேவி, யார் சொல்றீங்க? ஆள் மனது என்ன செய்கிறது, மனசாட்சி என்ன செய்கிறது? நான் சொல்றேன் பாஸ்டர்.
ஆழ்மனதானது உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி சிஸ்டர் சொல்லுங்க. ஆழ்மனது மிக பெரும் சேமிப்பு குழாங்களுடன் ஒப்பிடத்தக்க ஒரு செயலற்ற அமைப்பாகும். அதில் மனசாட்சியால் சொல்லப்பட்ட பல தீர்ப்புகள் சேமிக்கப்படுகின்றன. மனசாட்சியானது ஆழ்மனதிலிருந்து தரவுகளை எடுத்து மேலும் பல தீர்ப்புகளை சொல்ல அதை பயன்படுத்துகிறது. வெரி குட். மனசாட்சியானது சொல்லப்பட்ட பல தீர்ப்புகள் மனசாட்சியானது ஆழ்மனதிலிருந்து தரவுகளை எடுத்து மேலும் பல தீர்ப்புகளை சொல்ல அதை பயன்படுத்துகிறது. ஓகே, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆழ்மனது மனசாட்சி சொல்லும் தகவல்களை சேமித்து வைக்கிறது. மனசாட்சியானது 2 வேலை செய்கிறது. ஒன்று சேமிக்கிற வேலை, தகவல்களை சேமிக்கிற வேலை. 2வது அதை எடுத்து தீர்ப்பு சொல்லும் வேலை. வசனம் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுகிறது? நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்லுகிறது. தவறான தகவல்கள் ஆழ்மனதிலே பதிக்கப்பட்டு இருந்தால் ஆத்துமா என்ன செய்கிறது? அல்லது மனசாட்சி என்ன சொல்லுகிறது என்றால், இல்ல நீ பாவி, உன்னால ஒரு நாளும் நல்லவனா இருக்க முடியாது, உன்னால ஒரு நாளும் தகுதி அடைய முடியாது. இல்ல, அப்போ மனசாட்சி தான் என்ன செய்கிறது? அல்லது ஆழ்மனது சேமித்து வைக்கிறது. அது ஒரு ஸ்டோர் ஹவுஸ். அப்போ குறைவான அந்த தகவல்கள் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால், ஆழ் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் மேலான வசனங்களை ஸ்டோர் பண்ணணும். மேலான வசனங்கள் தான் நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. எல்லாமே மேலான வசனங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாமே மேலான வசனங்கள். பவுல் நிறைய மேலான வசனங்கள் சொல்லி இருக்கிறாரு. தாவீது சொல்லி இருக்கிறார். தாவீது என்ன சொல்றாரு? உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இந்த தகவல்கள் எல்லாம் உள்ள போச்சுன்னா மேலானவைகள் வரும் பொழுது குறைவானவைகள் தானாகவே ஒளிந்து போகும். கர்த்தர் நல்லவர். காலையில எழுந்த உடனே நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டோர் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் கன்ஃபெஷன் அனுப்பியிருப்பேன். என்ன லிதியா சிஸ்டர்? ஆமா ஆமா, அது ஏதாவது வாசிக்க முடியுமா? கையில யாருக்காவது இருக்குதா? வெரி குட். ஏதாவது ஒரு முதல் பாயிண்ட் வாசிங்க. எப்படி நம்முடைய ஆழ் மனதிலே இருக்கிற குப்பைகளை வெளியேற்ற என்ன செய்யலாம் என்று ஒரு பாயிண்ட் வாசிமா. கிறிஸ்டியன் வாசிக்கலாம். இன்றைய நாள் எனக்கு அற்புத நாள், மகிழ்ச்சியின் நாள். எழுதப்பட்ட எல்லா நன்மைகளையும் நான் அனுபவிக்கிற நாள். என் தேவனின் வெற்றியை கொண்டாடுகிற நாள். என் தாப்பனாகிய தேவனின் வெற்றி என்னுடைய வெற்றி. குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த நல் நாள். என்னை தொந்தரவு செய்ய நினைக்கும் பிசாசே, உன்னை நான் மிதிக்கிறேன். அப்பாலே தானே, எதுவும் என் வளர்ச்சியை தடை செய்ய முடியாது. நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்று எனக்கு பெருக்கத்தின் நாள். தேவன் மீதுள்ள அன்பிலும் உறவிலும் அவரை அறிகிற அறிவிலும் பெறுகிறேன். சமாதானமும் சந்தோஷமும் பெறுகிறது, ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெறுகிறது, ஆசியும் பாதுகாப்பும் பெறுகிறது, சுகமும் பலனும் பெறுகிறது, வருமானமும் வளர்ச்சியும் பெறுகிறது என்று தேவன் என் மூலம் பல அற்புதங்கள் செய்து ஆத்தும அறுவடையை பெருக பண்ணுகிறார். இன்று என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானமும் பாதுகாப்பும் பெரிதாயிருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எனக்கு தந்த தகப்பனே, உமக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமா, கிறிஸ்டியன் ஜெபன் நல்லா வாசிங்க. நீ என்ன செய்யணும்னா, இதை ஒரு ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி லிதியா சிஸ்டருக்கு அனுப்புங்க. அவங்க குரூப்ல போடுவாங்க. சரிங்களா? அந்த சத்தம் கேட்கட்டும். ஓ, நீங்க இந்த பிரேயருக்கு வரும்போதே செய்றீங்களோ? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர்.
பாருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆமென் இல்லையா? ஆமென் தானாகவே ஒளிந்து போகும். அதற்கென்று தனியா எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வேலை என்ன? நிறைவானதை நம்முடைய ஸ்டோர் ஹவுஸ்ல நிரப்பிட்டே இருக்கணும். ஏனென்றால் அநேக வேளைகளிலே தவறான தகவல் வருது. அதுல அந்த அநேக தகவல் மனசாட்சியிலிருந்து வருகிறது. என் பிள்ளை இன்னைக்கு இன்றைக்கு போகிறான், ஜெயிப்பானா தோப்பானா? இல்ல, இந்த சந்தேகம் வரக்கூடாது. கண்டிப்பா ஜெயிப்பான். ஆள் மனதுல என்ன இருக்கணும்? நம்ம பேசுறது கண்டிப்பா ஜெயிப்பாங்கணும். அவன் இதுல வெற்றி பெறாவிட்டாலும் இதைவிட சிறந்ததை சுதந்திரிப்பான் என்கிறது உள்ள கிடக்கணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சாதாரண ஆசீர்வாதத்திற்கு நம்மை அழைக்கவில்லை அருமையானவர்களே. மாஸ்டர் பீஸ், ஷோ பீஸ் ஆமா. வருஷக்கணக்காக நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம் அருமையானவர்களே. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ஆவியானவர் கற்றுத் தருகிறார். பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமா, வேத வசனத்தினால் நம்மை நிரப்புவோம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் அது அதிக கூர்மையான பட்டயம். நம்ம பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய சந்ததியாரோ தவறான பாதைக்கு போகவே மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென் ஆமென். அதை வந்து நீங்க ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணி சொல்லுங்க. என் பிள்ளைங்க நல்லாதான் இருப்பாங்க, என்னென்னைக்கு நல்லா இருப்பாங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. தவறான தகவல்களை சேர்த்து வைக்காதீர்கள். இந்த தவறான தகவல்களுக்கு விரோதமாக பவுல் சொன்ன சில வார்த்தைகளை சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வெரி குட் வெரி குட். ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். பிலிப் பிரதர் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து ஹைலைட் ஆகும். இப்ப அது ஆகுமானுங்க. ஏதோ அப்டேட் பண்ணிட்டானா என்ன தெரியல. ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க பேசுறது தெரியும், மற்றவங்க யார் பேசுறாண்டா அதுல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வரும். அது என்னன்னே முடிஞ்சா பாருங்க. ஆமா, அந்த எல்லா ஜூம்லயும் அதே தான் வந்துட்டு இப்போ அது வரல, ஹைலைட் ஆகல. எஸ் பிரதர், வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 8. தவறான தேர்வு என மனசாட்சி சொல்லும் 3 காரியங்களை எழுதுங்கள். இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் சொல்லுங்கள். ஓகே, யாராவது சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் சொல்லவா? சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவு ஒழுங்கினமாக இருக்கிறீர்கள் என்றும் எப்பவுமே இப்படி ஒழுங்கினமாய் இருக்கிறாய், எப்பவும் தாமதம்தான், எதை முக்கியப்படுத்தணுமோ உனக்கு தெரியாது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லும். கரெக்ட். இது மாதிரி இன்னொரு இருக்கு. வேற என்ன? தவறான குடும்பத்தில் தவறான நேரத்தில் தவறான பிறந்திருக்கிறீர்கள். எஸ் எஸ் எஸ், வெரி குட். பேஜ் சிஸ்டர் நீங்க சொன்னது கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். பேஜ் 21ல பாருங்களேன், செகண்ட் பேராகிராஃப். மனசாட்சியானது உங்களது தவறுகள் குறைகள் இவளை பற்றி மட்டும் கண்டனம் செய்வதில்லை. ஒவ்வொரு தரவு அல்லது தரவு என்றால் தகவல்கள், ஒவ்வொரு தகவல்கள் தரும் மற்றும் தகவல்களையும் உங்களில் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் நோக்கில் அது பயன்படுத்துகிறது. நீங்கள் தவறான குடும்பத்தில் பிறந்து விட்டீர்கள், தவறான நேரத்துல, தவறான இடத்துல, இல்லையா? தவறான பள்ளி, தவறான காலேஜ், இதே போல வேற என்னெல்லாம் சொல்லலாம்? தவறான கணவன் மனைவி, தவறான கணவன், தவறான மனைவி, இல்லையா? இப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. பாருங்க, இதுல நம்ம ஒரு கருத்தை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணுவோம். தீமையை நாம் தெரிந்து கொண்டு இருந்தாலும் தீமையை நன்மையாக மாற்றிக் கொள்ளுகிற சக்தி நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. தீமையை நன்மையாக மாற்றுவது என்றால், அருமையானவர்களே,
தீமையான சூழ்நிலையிலும் இருதயத்தை இன்பமயமாக காத்துக்கொள்வது சக்சஸ்ங்க. நான் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யா பணக்காரன் யாரு? செல்வந்தர் எலான் மஸ்க். அவரை விட நாம் அதிக மனரம்யமாக அதிக சந்தோஷத்தோடு இருந்து விடுவோம் என்றால் நாம் தான் சக்சஸ். நான் திரும்ப சொல்றேன், யார் ஐஸ்வர்யவான், யார் பெரிய ஐஸ்வர்யவான் என்றால் தன்னுடைய மனதை எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா, மன ரம்யமா, ஒரு ரெஸ்ட்ஃபுல்லா, ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு குதூகலத்தோடு காத்து கொள்ளுகிறவர்கள் தாங்க சிறந்த ஐஸ்வர்யவான். ஆமென். ஆமென். ஆமா, உங்க மனசை இளைப்பாறுதா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அழைத்தார்? வருத்தப்பட்டு பாருங்க மக்களே, என்னைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் முகம் இலகுவாய், சுமை மெதுவாய். I will give unto you rest. நம்ம எல்லாரும் தேறி இருக்கோம், எல்லாரும் தேறி இருக்கிறோம், இன்னும் தேருவோம். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க பவுல் கற்றுக்கொண்டான். அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணம் சொல்லுங்க. பவுலும் சீலா ஆமா, அந்த இடத்துலயும் அவர்களாலே குதூகலத்தை அவருடைய இருதயத்திலே காத்துக்கொள்ள என்ஜாய் பண்ண முடிந்தது. ஆமா, நம்ம எவ்வளவோ தேவனால் நிரப்பப்படுகிறோமோ, தேவ சிந்தையினால் நிரப்பப்படுகிறோமோ, நல்ல வசனங்களினால் நிரப்பப்படுகிறோமோ, இதை நம்ம விடவே கூடாது. அதுதான் தேவன் நம்ம ஒன்றாக இணைத்திருக்கிறார்ல. ஆமா, நாம ஷோபீஸ்னா என்னது? உலகத்திற்கு எடுத்துக்காட்டு. நாங்க வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் படிச்சு, இப்பவே நிறைய பேர் உங்களை பார்த்துருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பாங்க, எல்லாரையும் பார்த்துருப்பாங்க. ஒரு வருடம் நீங்க இந்த வகுப்புல பயணித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை குறித்து நல்ல ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதை உங்கள் அயலகத்தார், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. பார்க்காம இருக்கவே முடியாது. நான் இன்னொரு சின்ன ஆலோசனை சொல்றேன், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்க கொலீகு அல்லது உங்க சர்ச்சுக்கு வர்றவங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்காங்களா, நீங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. கற்றுக்கொள்ளதை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு என்ன தேவை? என் பையன் இன்டர்வியூக்கு போனாமா, வேலை கிடைக்கல, நீங்க உடனே என்ன சொல்லணும்? உங்களுக்கு தெரிந்தது சொல்லுங்க, வாயை திறங்க, பேச்சு தன்னால வரும். நீ சோர்ந்து போறாதீங்க, பெஸ்ட் கிடைக்கும், இத்தனை நாட்களுக்குள்ள கிடைக்கும். எப்படி சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? அப்படித்தான் வேதத்துல எழுதி இருக்கிறது. அப்படி உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது பாருங்க, திறந்த வாசல்ல. நீ என்ன செய்யலாம்? ஆடியோ வீடியோ மெசேஜ் எவ்வளோ இப்போ யூடியூப்ல, இதை பாருமா, ஜோயல் ஆஸ்டினை பாரு, பில் ஜான்சன், பில் வின்சன், ஆண்ட்ரூ மக்கள், ஜாஸ் மினிஸ்ட்ரி, எல்லாமே அவைலபிளா இருக்கு பாருங்க. அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்பு போறோம். சரிங்களா? எந்த ஸ்டெப்பு போறோம்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக. யார் எங்கே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான்? அந்த சிறுவன் யோசேப்பு சிறைச்சாலையில ஆசீர்வாதமா இருந்தான்ல. அவர்கிட்ட போய் விசாரிக்க, நீ அப்பா டல்லா இருக்கிறா? இப்போ உங்க எல்லாருக்கும் சத்தியம் தெரியும் பாருங்க, அமைதியா இருக்காதுங்க, பேசுங்க. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, யாரிடத்துல அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல அதிகம் கேட்கப்படும். ஆமா, அப்ப நம்ம இடத்துல ஆண்டவர் அதிகமா எதிர்பார்ப்பாரு. நீயா சத்தியத்தை அடைக்க வைத்திருக்கிறாய்? ஒருத்தருக்கு சொல்லுங்க, சரிங்களா? ஒருத்தரை இந்த குரூப்ல சேர்த்து விடுங்க, ஒருத்தரை இதுல சேர்த்து விடுங்க, ட்ரூத் லவர்ஸ் அகாடமில சேர்த்து விடுங்க. வாழ வைப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கு பாருங்க அருமையானவர்களே. முன்னால இதெல்லாம் கிடையாது. ஒரு செய்தி கேட்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருக்கணும் இல்ல, அது நல்ல செய்தி கிடைக்காது. இன்னைக்கு எல்லாமே ஏராளம் தாராளமா இருக்கிறது. நீங்க எல்லாரும் வளர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடுங்க. நீங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்க, நானா இப்படி பேசுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களை அறியாமல் ஆழ் மனதுல நிறைய சத்தியத்தை நம்ம உள்ள வாங்கியிருக்கீங்க.
கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். 8வது கேள்விக்கு போயிடலாம். 9. எஸ் 9. ஓகே. மனசாட்சியின் குரல் எங்கிருந்து வருகிறது? ஏன் நாம் அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? வரவில்லை, உங்களிடத்திலிருந்து வருகிறது. அது தொடர்ந்து உங்களை மட்டுப்படுத்திக் கொண்டு உங்கள் விருப்பங்களை அடைய விடாதபடிக்கும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்காதபடிக்கும் செய்து விடுவதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வெரி குட். பேஜ் 22ல மிடில் இருக்கு. மனசாட்சியின் குரல் எங்கிருந்து வருகிறது என்றால் உள்ளே இருந்து வருகிறது. அது தொடர்ந்து உங்களை மட்டுப்படுத்தி கொண்டே உங்கள் விருப்பங்களை அடைய விடாதபடி உங்கள் லக்கை நோக்கி பயணிக்காதபடியும் செய்து விடுவதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது வந்து நம்முடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஆமா, நாம துர்மனசாட்சிக்கு இடம் கொடுப்பதில்லை, நல் மனசாட்சி இடம் கொடுக்கிறோம்ல. ஜாஷுவா பிரதர் வந்து கரெக்டா எழுதியிருக்காரு. இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கிற வெளிச்சம் 99% இல்லை பாருங்க. சரியா? அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு சிறந்த புஸ்தகம். ஆனா இதை வந்து எல்லாராலும் வாசிக்க முடியாது. இதை மாதிரி டைம் எடுத்து படிக்கணும். நீ என்ன செய்யலாம், மனசாட்சியிலே குட்டுண்டவர்களுக்கு இது எல்லாமே அப்லோட் ஆகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் வகுப்பு நம்ம அப்லோட் பண்ணியாச்சா சிஸ்டர்? ஜெயா சிஸ்டர் இருக்கிறாங்களா? லிதியா சிஸ்டர்? ஓகே 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 ஓகே. ஆமா, இதை வந்து நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணா என்ன செய்யணும், புஸ்தகத்தையே அனுப்பி இந்த வீடியோவை அனுப்பலாம். ஆனா இதற்கு முன்னதாகவே நம்ம பழைய பாடங்களை கற்றுக்கொண்டு வந்தாதான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். எஸ் பிரதர், கடைசி கொஸ்டின் போயிடுவோம். எந்த மனசாட்சி நீதி புறம்பாக செயல்பட வைக்கிறது? என்ன மனசாட்சி சொல்லுங்க. 23வது பக்கத்துல பார்க்க தங்கள் மனசாட்சி அமைதிப்படுத்துகிறது அல்லது மனசாட்சி சூடு கண்ட மற்ற மரத்து போன மனசாட்சியா இருந்தால் ஓகே. எஸ், அதாவது மரத்து போனது. ஆமா, இதுல பாருங்க அருமையானவர்களே, நீங்க சத்தியத்தை நம்ம மாதிரி கரண்ட்ல இருக்கானே. கரண்ட்னா என்னது? எப்பவுமே டெய்லி அப்டேஷன் இல்ல, டெய்லி நம்ம தியானிக்கிறோம். எனவே நம்முடைய மனது மரத்து போகாது. ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்த சில ஊழியர்களோட கூட விழுந்து போயிருக்காங்க இல்லையா? அப்போ அதற்கு நமக்கு ஒரு ஃபெலோஷிப் தேவைப்படுது. கர்த்தர் நம்மை சரியாக கொண்டு செல்லுகிறார் இல்லையா? பாருங்க, மனது மரத்து போய், அதாவது எனக்கு அப்ப நான் எல்லா இஷ்டத்துக்கு வாழ முடியுமா இல்லையா? அதான் எழுதுறாரு இதுல. நல்லா வந்து முடிக்கிறார். நாம் இஷ்டத்துக்கு வாழ முடியுமா? எனக்கு லைசன்ஸ் இருக்கா? நான் பாவம் செய்யலாமா? நம்மை பாவம் மேற்கொள்ளாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்மை பாவம் மேற்கொள்ளாது. ஏன்? நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதால் பாவங்களை மேற்கொள்ளாது. எபேசியர் 1:3. ஸ்ரீதேவி சிஸ்டர், நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டுல இருக்கிறேன். எது? நான் வீட்டுல தனியா பார்த்துட்டு இருக்கிறேன். வெரி குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஆமா, கரைச்சி குடிச்சிட்டீங்க எல்லாருமே இல்லையா? ஆமா, இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப் தேவை. இருந்தாலும் நம்ம இன்னும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க 6:14 எது? நம்முடைய ரோமர் 6:14 சொல்ல, சின்ஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால். அப்போ அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம்னா, நம்ம ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறோம், ஆண்டவரை தொடர்ந்து தியானிக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறோம்? இப்ப நம்ம வாசித்தோம் பாருங்க, அறிக்கை. இதெல்லாம் நம்ம லைவா வைத்துக் கொள்ளும். நம்முடைய மனம் மரத்து போய் துணிகரமான பாவத்துல நம்ம போய் விழுந்துட மாட்டோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரிங்களா? எந்த மனசு
மனசாட்சி நீதிக்கு புறம்பாக செயல்பட வைக்கிறது என்றால் மரத்து போன மனசாட்சி. அந்த மனசாட்சியில என்ன இருக்குன்னா நன்றி உணர்வு இருக்காது. சரிங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாது, அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணாது. அவருடைய அறந்த ஞானத்தின்படி, சாவரின் விஷ்டத்தின்படி எங்கேயும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது என்ஜாய் பண்ணலாம், டிராவல் பண்ணும்போது என்ஜாய் பண்ணலாம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நம்ம துதிக்கலாம். பாருங்க, எங்க போனாலும் துதிக்கலாம். சிறைச்சாலைக்குள்ளேயும் துதித்தார்கள், சிங்க கெபிக்குள்ளேயும் துதித்தார்கள், சீருகுல நெருப்புக்குள்ளேயும் இந்த கனெக்ஷனை நம்ம கரண்டா வைத்து கொள்ளுவோம் என்றால் நம்முடைய மனசாட்சி மறத்து போகாது. அதனால நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சரிங்களா? ஆமா. கடைசியாக இன்னும் நமக்கு ஒரு 12 ஹவர்ஸ்ல கிரகிக்க முடியாத பயங்கர அற்புதங்கள் வகுப்பு இருக்கு. தயவு செய்து எல்லாரும் நீங்க அந்த நான் அனுப்புகிற அந்த தம்புனையில எல்லாருக்கும் அனுப்புங்க. குறைந்தது 2 பேருக்காவது நீங்க ஃபோன் பண்ணி சொல்லணும். உங்க குரூப்ல தேடி வாசிங்க, 2 பேருக்கு சொல்லுங்க, இந்த வகுப்புக்கு வாங்க, கர்த்தர் செய்கிற அற்புதங்களை வந்து பாருங்கள் என்று சொல்லுங்கள். ஓகே, நான் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. அதிசயங்களை காண பண்ணுகிற தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அதிசயமாக உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு விசேஷித்த கிருபை செய்கிறதற்காக நன்றி. அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலை பெறுகிறதுனால எங்களுக்குள்ள இருமாப்பு வராதபடி தேவனுடைய ஆவியானவர் நடத்துவீராக. ஓ, மறத்து போன மனது வராதபடி நீர் எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு நல்ல உறவுல இருப்போம் ஆண்டவரே. உமக்குள்ளே நாங்கள் களி கூறுவோம், உமக்குள்ளே குதூகலமாக இருப்போம். கால தாமதமாகிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்வோம். ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த மேலான அனுபவத்திற்குள்ளாக நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.